வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் ரீசென்ட்டா ஃபினிஷ் பண்ண இந்த வயர் கூடைகள பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து 7 கூடைகள் இருக்கு. 7மே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸு, டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. கூடைகள் பின்றவங்க, கூடைகள் வாங்குறவங்களுக்கு இந்த கூடைகள் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, இதுல ஏதாவது டவுட் இருக்கு கேட்கணும் அப்படின்னாலும், ஸ்க்ரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். எல்லாமே நான் வந்து நார்மல் வேர்ல தான் போட்டிருக்கேன். இந்த பீட்ஸ் கூட மட்டும்தான் கிளாஸ் வேர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா விதமான மாடல்லையுமே நான் வந்து கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி கூடைகளோட லிங்க் நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம். நீங்கள் அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒவ்வொரு கூடைய பற்றி நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு ரோல் கூட நார்மல் வேரில் தான் போட்டிருக்கேன் நான். இதற்கு ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூடைகள் வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. வெத்தலைப்பாக்கு, திரி, தீப்பெட்டி, இந்த மாதிரி கோயிலுக்கு விளக்கு போடணும், ஒரு தேங்காய் பழம் வச்சுட்டு கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன கூடையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த கூடைகள் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகிருங்க. டாட்ஸ் வந்து சின்ன கூடையாக இருந்தாலும் நல்லா டைட்டாக போடுங்க. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா கூடைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 5 அடியில் 17 வயர், பேஸ் 9 லைனு, ஹைட் வந்து 16 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. 2 வயர் ஹேண்டில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் நான் இந்த கூடைக்கு. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கூடைகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து அடுத்து பீட்ஸு கூட, நெல்லிக்காய் பாசி கூட. இது வந்து ஒரு ரோல் ஃபுல்லாக எனக்கு வந்து கிளாஸ் வயர், எல்லோ கலர் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த பீட்ஸ் வந்து கிராஸாக 7 இது நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு லைனுக்கு வந்து 7 இது போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் எங்களுக்கு இருக்குங்க, நிறையா கூடைகள் போட்டுட்டு மிச்சம் இருக்குங்க அப்படின்னிங்கன்னா, அந்த மல்டி கலரில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். இதுக்கு நான் வந்து 5.5 அடியில் 20 வயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து 8 லைன் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து நார்மல் நாட்டில் போட்டுட்டு, அப்புறம் கிராஸ் நாட் போட்டு பீட்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி 7 லைன்ஸ் போட்டுட்டு, திரும்ப வந்து 6 லைன் நான் வந்து நார்மல் வயரில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன் நான். இந்த பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து என்ன கலர் மல்டி கலர்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த கூடைக்கு வந்து போட்டுக்கலாம். நாட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா, இந்த மாதிரி கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேண்டில் பாருங்கள், ஹேண்டிலுக்கும் இன்னர் வயர் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரோல் எடுத்துக்கிட்டிங்கனாலே கரெக்டாக எனக்கு வந்து இந்த கூடைக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, இந்த மாதிரி கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்குலாம் இந்த கூடைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து 1.5 ரோல் கூட பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் அண்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் சொல்கிற கலர் காம்பினேஷனில் தாங்க நாங்கள் வந்து கூடைகள் பின்னி கொடுத்துட்ருக்கோம். அவங்க என்ன கலர் காம்பினேஷனில் கேட்குறாங்களோ அதே மாதிரி பின்னி கொடுத்துருவோம் நாங்கள். இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 5.5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது ஒரு ரோலை விட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் இந்த கூடை. அதனால் நீங்கள் வந்து சின்ன குழந்தைகள் லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு, இல்லை நம்ம டெய்லி யூசேஜுக்கு கடைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த கூடைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயுமே வந்து இன்னர் வயரும் சேம் அதே கலரில் நீங்கள் கொடுக்குறப்ப தான் கூடையோட இன்னர் வியூ வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹேண்டில் அதே மாதிரி சைடாக சொருகிருங்க. அதாவது இந்த மாதிரி கூடைகளுக்கெலாம் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கேரி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூடைகள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் ரொம்ப கேட்குறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வேணும், உங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 1.5 ரோல் கூடைகள் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 3 கூடையுமே வந்து 2 ரோல் கூடை தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருக்கும். கலர் காம்பினேஷன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இப்போ நிறைய கேட்குறாங்க. இந்த பூசணிக்காய் கூட, அருங்கோண கூட எல்லாமே வந்து நிறைய வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது நம்ம சேனலில். இப்போ இது பார்த்திங்கன்னா 2 ரோலில் பூசணிக்காய் கூட நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் வித் சாண்டல் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல், கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய வச்சு நான் போட்டிருக்கேன் நான். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எப்படின்னு ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பேசிக்காக எப்படி இருக்கும்னா சென்டரில் வந்து பல்ஜாகி வந்திருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக
வயர் கொடுத்து நம்ம வந்து பின்னியிருக்கோம். உள்ளே வந்து அதனால் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்கும். இந்த கூடையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா பெருசாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் பாருங்களேன், நல்லா ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு வந்து அந்த இது கிடச்சிருக்கும். ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து லயன் பேஸ்கெட் மாடல் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் வந்து போட்டிருக்கேன் நான். இதோட மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகணும். பேஸும் வந்து கட் பண்ணுற வயரும் பேஸும் வந்து பிளாக் கலரில் போட்டுட்டு ஹைட் மட்டும்தான் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் 2 லைன், பிளாக் கலரில் 1, ஒயிட் கலரில் 2 லைன், பிளாக் கலர் 1, இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி போகணும். அப்படி பண்ணுறப்ப இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த கூடையோட ஃபுல் ஃபினிஷிங் பார்க்குறப்ப உங்களுக்கு. அதே மாதிரி ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டிலு, இன்னர் வேர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கணும். நீங்கள் சைடாக இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இது வந்து எக்ஸகன் கூடங்க. இதுக்கு வந்து பேஸ் வந்து நம்ம 12 லைன் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ பேஸ் நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டார் பாருங்கள், எல்லோ வித் க்ரீன் கலரில் நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த எல்லோ கலரில் ஒரு ஸ்டாரும் மிக்ஸ்டு நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாரும் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த கூடைகள் வந்து நிறையா இதே மாதிரி லைட் கலர்ஸ் இல்லாமல் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கலர் காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி கீழே 4 ஸ்டார் போட்டிருக்கோமோ மேலே 4 ஸ்டார் வரும் உங்களுக்கு. அதனால் ஹைட்டு லென்த்துக்கேற்ற ஹைட்டும் உங்களுக்கு இந்த கூடைக்கு கிடைக்கும். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.25 அடியில் 24 வயர், பேஸ் 12 லைனு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் நார்மல் நாட்டு, ஒரு லைன் கிராஸ் நாட்டு, அது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயுமே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஃபுல் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கூடைக்கு எப்படி மேக் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும்னு ஒவ்வொன்றும் நான் வந்து சொல்லியிருப்பேன். மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாக அந்த கூடையை நீங்கள் வந்து பின்னுறப்ப இந்த கூடை வந்து பார்க்க ஒரு ஃபினிஷிங்க்கு எல்லாமே வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த கூடைக்கு வந்து நிறைய பேர் இந்த கூடைக்கு வந்து லஞ்ச் பேக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, காய்கறிகள் டெய்லி யூசேஜுக்கு வாங்குறதுக்கு வேணுங்க எங்களுக்கு அப்படின்றவங்க கேட்குறாங்க இந்த கூடைகள். இது வந்து பாருங்கள், நார்மல் பேஸு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டு. இது வந்து ஒரு 2.5 ரோல் கூட. நான் சொன்ன எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டுக்கு என்னோடய வயருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களோட வயருக்கு நீங்கள் எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளூ கலர் அண்டு சாண்டல் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள், அழகாக குமிழாக வரும். இதுவும் வந்து பேஸ் வந்து 12 லைன் நம்ம போட்டிருக்கனால உள்ளே வந்து நல்லா நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். லென்த்துக்கேற்ற ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. ஷார்ப்பாக எட்ஜஸ் வந்து டைமண்டாக முடிக்காமல் ஃப்ளாட்டாக நான் வந்து முடிச்சிருக்கேன் இந்த கூடைக்கு வந்து. ஹேண்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா திக்காக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8.5 அடியில் 24 வயர், பேஸ் 12 லைனு. அதுக்கப்புறம் 4 நாட்டுக்கு அந்த சாண்டில் வயர் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். 2x2 மாடலில் உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கும். அப்புறம் பார்டர் வர்ற மாதிரி மிக்ஸ்டு நாட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த கூடையை வந்து ரொம்ப நிறைய கலர் காம்பினேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நான் வந்து இந்த கூடையை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேங்க. இந்த கூடைகள் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. பேஸும் நல்லா பெருசாக இருக்குது. நிறைய திங்ஸ் வச்சு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடைகள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து கேட்குறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கொடுங்க. என்ன கலர் காம்பினேஷன், என்ன மாதிரி பேட்டர்னில் போடணுன்னு எல்லாமே தெளிவாக டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கூடைகள் வந்து பின்னி கொடுப்போம். இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.